Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎல்லோட 50th கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ஆர்சிபி பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இது வரைக்கும் 49 கேம்ஸில் நம்ம 24 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், 23 தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று நோ ரிசல்ட் ஆயிருக்கு. ஒரு கேம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல டியூ டு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவோட விக்கெட் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 200 பிட்ச்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒரு 170 180 பார் ஸ்கோராக எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவராக தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்த்தா பேட்டிங் வைஸ் வந்து ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபியோட பேட்டிங் வந்து ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா தான் வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து பொட்டென்ஷியல் பேட்டர்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபார்மில் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தான் அந்த எட்ஜ் இருக்குது. பவுலிங் என்ன தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல பவுலிங் லைனப் இருந்தால் எகெயின் வந்து ஃபார்ம்லேயும் வந்து ஆர்சிபி தான் வந்து பெட்டராக இருக்குது. ஆன் பேப்பரும் வந்து ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் ஸ்லைட்லி பெட்டராக தான் இருக்குது. ஃபார்ம் வைஸ் பார்க்க போகும்போது ஆர்சிபி பார்த்திங்கன்னா தேர்டில் இருக்காங்க, பட் லக்னோ லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதுலேயே சொல்ல வேண்டியதில்லை எந்த டீம் வந்து பெட்டரான ஃபார்மில் இருக்காங்கன்னு. ஆர்சிபி தொடர்ந்து இந்த சீசனில் நல்லா தான் விளையாண்டுட்டு வராங்க. எங்கேயாவது ஒரு ரேர் லாஸ் தான் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் அன் ஆர்சிபி வின்.